என்னாச்சு? அத்த, சந்தோஷ் கோச் கிட்ட பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். என்ன பவி சொல்ற? எப்ப கிளம்புனா? இப்பதான் சார். அந்த குழந்தை இங்க இருக்கு, இந்த அபார்ட்மெண்ட்லயே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டா சார். நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், தடுத்தும் பாத்துட்டேன், கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். பவி, உன்னை விட்டுட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான். வா, நம்ம சமாதானப்படுத்தி அவனை கூட்டிட்டு வருவோம். அவன் உங்க புள்ள அத்தை. உங்ககிட்ட இருக்கிற அதே புடிவாதம் அவன்கிட்ட இருக்கும்ல. நீங்க வாழற எங்களை பத்தி யோசிக்காம இல்லாத ஆதிராக்கு போய் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்க. அவன் அந்த குழந்தை வந்ததுல இருந்தே வெளிய தலை காட்ட முடியலன்னு அசிங்கப்பட்டு இங்க இருந்து போறேன்றான். சரி சரி, குட்டி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம். கவலைப்படாத. பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல பவி. வா, சந்தோஷ வழியில மடக்கி கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க மேடம், போலாம். நீ இப்படி வீட்டை விட்டு போறதெல்லாம் அசிங்கமா இல்ல? உனக்கு என் மேல கோபம் இருந்தா அதை என்கிட்ட காட்டு. அதை விட்டுட்டு பவி என்ன பாவம் பண்ணா? நீ அவளை விட்டுட்டு போற? இது உனக்கு நியாயமா இருக்கா? இத பாருங்கம்மா, எனக்கு உங்க மேலயோ இந்த குழந்தை மேலயோ எந்த கோபமும் இல்ல. நீங்க தான் இரக்கம் பாக்குறீங்க. அது உங்க குணம்னா யாருக்கும் கெடுதல் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற அந்த குழந்தை. நமக்கு இருக்கிற இப்ப பிரச்சனையே அதுதான். அந்த ஆதிரா இருக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனை, அவமானம் இப்போ நீங்க இந்த குழந்தைய வச்சிருக்கிறதுனால எனக்கு வருது. இப்போ உண்மையை விட பொய்க்கு தாமா வேல்யூ அதிகமா இருக்கு. நம்ம மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் இது ஏன் குழந்தைன்னு அந்த பிரதீபா சொல்றான். அது பொய்தான்னு தெரிஞ்சும் எதுவும் விசாரிக்காம எல்லாருமே அதை நம்பிட்டாங்க தெரியுமா? அதையும் நம்ப வைக்கிற மாதிரி நீங்களும் இந்த குழந்தைய எடுத்து வளர்க்கறீங்க. என்னை என்ன பண்ண சொல்ற? நான் அப்ப இருந்த நிலைமையில ஆதிராக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அவ இந்த குழந்தைய பெத்து என் கையில தானே கொடுத்துட்டு போனா. பெத்த பிள்ளைக்கும் தத்து பிள்ளைக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கேன் குட்டி. ஒரு வகையில உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உலகத்திலே இப்படி ஒரு அம்மா இருப்பாங்களான்னு. யாரோ ஒருத்தி பெத்த பிள்ளைக்காக நீங்க பெத்த பிள்ளையவே எதிர்த்து நிக்கிறீங்களே. ஒருவேளை இதுதான் சத்தியத்தோட வலிமை போல இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க அதே அபார்ட்மெண்ட்ல நான் இருக்க முடியாதுமா இனிமே. அங்க இருக்கவங்க அங்க யாருமே என்ன பார்த்தாலுமே இந்த விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. சந்தோஷ் ஆதிரா குழந்தைன்னு சும்மா டைம் பாஸுக்காக போறவங்க வர்றவங்களா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இந்த குழந்தைய உங்களால தத்து கொடுக்க முடியுமா இல்லையா? லட்சுமி அம்மா, அவனை நீங்க வளர்ப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, நான் வர்றேன். இல்லைன்னா நான் என் வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கேன்.
மட்டும் போதுமா சார்? இவனை நான் பாத்துக்கிற மாதிரி அவ்வளவு நல்லா அவங்களால பாத்துக்க முடியுமா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மேடம், எனக்கும் தெரியும். நீங்க அவனை கொஞ்சறத கூட இருந்து பாத்துக்கிட்டு இருந்த எனக்கே எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இப்படி ஒரு அம்மா நமக்கு இல்லையேன்னு பாக்குறவங்களா ஏங்குற மாதிரி ஒரு அம்மா மேடம் நீங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை சந்தோஷ் அப்படி டக்குன்னு விட்டு கொடுப்பா? அவன் நிலைமையில இருந்து நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாம சந்தோஷ் நீங்க பெத்த புள்ள. ஹாய் சந்தோஷ். அசோக். ஹாய். பாரு, இனிமேல் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரியா? அது பத்திரமா இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும். சரிங்க. இத்தனை வருஷமா நமக்கு கிடைக்காத இந்த சந்தோஷம் இந்த குழந்தைய பார்த்ததும் தான் நமக்கு கிடைக்கணும்னு எழுதியிருக்கு பாருங்க. ரொம்ப ராசியான குழந்தை. இந்த குழந்தைய தொட்டு தூக்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பாவ விமோச்சனமே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அசோக், எங்கடா போற? என்னடா ஒரு நிமிஷத்துல உன்னோட முடிவை இப்படி மாத்திட்ட? நீ குழந்தைய தத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணி எத்தனை குழந்தைய நீங்க பாத்திருப்பீங்க? கடைசியில இந்த குழந்தை தான் வேணும்னு முடிவு பண்ணி கடைசியில கைமாத்துற நேரத்துல வேண்டான்னு சொல்ற. சந்தோஷ், எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லைன்ற காரணத்தாலதான் தத்தெடுக்கவே முடிவு பண்ணோம். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு என் ஒய்ஃப் இப்ப கன்சீவ் ஆயிருக்கா. அவ நல்லபடியா குழந்தை பெற்றெடுக்கும். இப்போதைக்கு அதான் எனக்கு முக்கியம். உன் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் இன்னைக்கு குழந்தைய தத்தெடுக்க வேணாம்னு சொல்லிட்டேல்ல? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப தெரிஞ்சதும் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை ஒரு மாசம் கழிச்சு தெரிஞ்சிருந்தா அப்ப குழந்தைய கொண்டு வந்து திருப்பி கொடுத்திருப்பியா? இல்ல அதுவே ஒரு வருஷம் கழிச்சு தெரிய வந்திருந்தா குழந்தைய நீ என்ன ஹோம்ல சேர்த்து விட்டுருப்பியா? சந்தோஷ், குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கும் வேண்டான்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு. எப்படி சார் விட முடியும்? மனசு கேட்க மாட்டேங்குது சார். டேய், கடைசியா நீ உன் பணக்கார புத்திய காட்டிட்டல. எப்படி இந்த குழந்தைய நீ தத்தெடுத்து கூட்டிட்டு போனா 2 குழந்தைய பாத்துக்கணும்னு
கஞ்சத்தனமா யோசிச்சுதானடா நீ வேண்டான்னு சொல்ற? ஏ சந்தோஷ், எனக்கு அந்த குழந்தைய வளர்க்கறதுல எந்த பண பிரச்சனையும் இல்ல, கஞ்சத்தனமும் இல்ல. இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்ல. என் வைஃப் இப்ப கன்சீவா இருக்கா. இந்த நிலைமையில நான் இந்த குழந்தைய கொண்டு போனா யாரு கவனிச்சுப்பாங்க? டேய், சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காரு. ஏய் சந்தோஷ், அது ஒண்ணு மட்டும் நான் இந்த குழந்தை தத்தெடுக்காததுக்கு காரணம் இல்ல, வேற ஒரு முக்கியமான ரீசனும் இருக்கு. என்னடா பாக்குற? அது உங்க அம்மா பாசம் தான். அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற ஒரு தெய்வீகமான உறவு, அதை நான் கண் கூட பார்த்தேன்டா. ஆமா சந்தோஷ், அவங்க 2 பேரையும் பிரிக்க கூடாதுன்னு தான் நான் கையில குழந்தைய வாங்கும்போது மயங்கி விழுந்துட்டேன் போல. நான் கன்சீவா இருக்க விஷயமே அப்பதான் தெரியுது. இதுல இருந்தே உனக்கு தெரியலையா அந்த குழந்தைய உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு? அம்மா, இவ ஒரு நல்லவன் நினைச்சுதாமா அவன்கிட்ட தத்து கொடுக்கலான்னு முடிவெடுத்தான். ஆனா அவன் இப்ப கடைசி நிமிஷத்துல கால வருவான்னு நினைக்கவே இல்லம்மா. அம்மா, இவன் போனா என்னம்மா? குழந்தைக்கு ஆசைப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. நான் கண்டிப்பா ஒருத்தரை அழைச்சிட்டு வருவேம்மா. ஆனா அம்மா, நீங்க எடுத்த முடிவை மட்டும் மாத்திராதீங்க, சரியா? இல்ல குட்டி, இப்ப இங்க நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இவன் எனக்காக பிறந்திருக்கான். இவனை யாரும் என்கிட்ட இருந்து இனி பிரிக்க முடியாது. அம்மா, தத்தெடுக்க வந்தவங்க போனதுனால நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. அம்மா, இவன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்கம்மா. அம்மா, கண்டிப்பா இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறவங்களா செலக்ட் பண்ணி நான் கொண்டு வரேம்மா. அம்மா, தத்து கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ். இல்ல குட்டி, நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் இவனை என்கிட்ட இருந்து இனிமே பிரிக்க முடியாது. இந்த உறவு நான் முடிவு பண்ணது கிடையாது, இது கடவுள் முடிவு பண்ணது. மனுஷங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. முடியாது. நான் கண்டிப்பா இவனை தத்து கொடுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு குட்டி. ஓ, அப்படின்னா இன்னையில இருந்து எனக்கும் அம்மா இல்ல. சந்தோஷ், எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நமக்குள்ள இருந்த அம்மா புள்ள உறவு இந்த நிமிஷத்துல இருந்து அறுந்து போச்சு.
இந்த குழந்தைய ஆபீஸ்க்கு தூக்கிட்டு வராங்க. பவியும் அமைதியா இருக்கா. இது என்ன கதைன்னு தெரியலையே. பேச்சு கொடுத்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இது என்ன ரேடியோ ஸ்டேஷனா இல்ல பால்வாடியா? கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வரீங்க. அது சரி, குழந்தைக்கு ஆயா வேலை பாக்குறவங்க ஆபீஸ் வேலைக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். இங்க பாரு ஆனந்தி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவங்க ஜாப் என்னங்கறத நீ சொல்லாத. உன் வேலையை ஒழுங்கா பார்க்காம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட. ஹலோ மேம், இது கார்ப்பரேட் ஆபீஸ். தேவையில்லாத சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இங்க இடமே இல்ல. குழந்தைய பாத்துக்கணும்னா வீட்ல இருக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து வேலை பாக்குறீங்க? இப்ப குழந்தை அழுதா என்ன தொட்டில் கட்டி தூங்க வைப்பீங்களா? ஓ, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அத்தை, ரொம்ப நேரம் குழந்தை கையில வச்சிட்டு இருந்தா வேலை பார்க்க முடியாது. நான் ரெடி பண்ணி தரேன், வாங்க. உட்காருங்க. நீங்க, நான் முன்னாடி உங்களை எங்க பாத்திருக்கேன். மேம், நான் ராகினி ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம் மேடம். எங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இல்ல, சொல்லக்கூடாதுன்னா சொல்ல வேண்டாம். இல்ல, அப்பெல்லாம் எதுவும் இல்ல மேடம். எங்க வீட்டுல விசேஷம். புரியலையா? நான் டீட்டெயிலாவே சொல்றேன். எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு குட்டி பாப்பா வர போகுது. பிரெக்னன்ட் ஆனது இவங்க இல்ல, எங்க அம்மா. பேரம் பேத்திக்கு தூளி கட்ட வேண்டிய வயசுல அவங்களே அவங்களுக்கு சீமந்தம் பண்ணிக்க போறாங்க. வெள்ள தலை காட்ட முடியல, அசிங்கமா இருக்கு. இதுல அசிங்கமா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? கடவுள் அவங்களுக்கு வரம் கொடுத்திருக்காரு. அவங்க மூலமா ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு. அதுல அவங்கள குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? மேடம், இந்த விஷயத்துல நீங்க மட்டும்தான் பாசிட்டிவா சொல்றீங்க மேடம். எல்லாரும் தப்பா தான் பேசுறாங்க. இந்த மாதிரி பேசுறது ஈஸி தான். ஏன்னா உங்களுக்கு நடக்கல, எனக்கு தான் நடக்குது. யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்குது. உங்க குடும்பத்தில் நடந்ததுன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. மேடம், மேடம், பையன் எழுந்துட்டான். ஓ, அப்படியா? செல்லம், என்ன கண்ணா, எழுந்திரிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் தூங்கி இருக்கலாமே. தங்க குட்டி, எழுந்திரிச்சிட்டீங்களா? அம்மாவுக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குடா. அது வரைக்கும் அம்மா உன் கூட தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நீ சமத்தா தொட்டில தூங்கணும், சரியா? செல்லம். மேடம், இது உங்க குழந்தையா? ஆமா, என் குழந்தைதான். ஓ, நான் கூட இவங்கள மாதிரி நீங்க சும்மா எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்களே அம்மா மாதிரி தான் போல இருக்க. சிரிக்காதீங்க மேடம். உங்களுக்கு என் வயசுல பையன் இருந்து அவன் என்ன ஃபேஸ் பண்றான்னு தெரிஞ்சா இப்படி சிரிக்க மாட்டீங்க. கஷ்டமா இருக்கு மேடம். எனக்கும் உங்க வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. மேடம், எனக்கு புரியல. உங்களுக்கு என் வயசுல ஒரு பையன் இருக்கான்னு சொன்னீங்க. தோளுக்கு மேல வளர்ந்த ஒரு பையன் இருக்கும்போது
அவன் வெளில போயிட்டு எல்லாரும் எப்படி ஃபேஸ் பண்ணுவான், அவனுக்கு எப்படி இருக்கும் அப்பெல்லாம் யோசிக்காம இந்த வயசுல உங்களுக்கு இந்த குழந்தை தேவைதானா? மத்தவங்க நினைக்கிறது இருக்கட்டும், நீங்க ஏன் உங்க பெத்தவங்கள பத்தி நினைக்க மாட்டேங்கிறீங்க? எங்களுக்குன்னு ஒரு எந்த விருப்பமும் இருக்க கூடாதுல்ல? இருக்கலாம் விருப்பம். போங்க, வெள்ளிக்கிழமை கபாலீஸ்வரர் கோயில் போங்க, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போங்க, உங்க வயசுக்காரங்களோட சேர்ந்து காசி ராமேஸ்வரம்னு போங்க. ஆனா இந்த வயசுல அனிமன் போடணும்னு நினைக்கிறீங்களே, அசிங்கமா இல்லையா? வயசானா நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க, அப்படிதானே? எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்க கூடாது. ஒரு வயசுக்கு மேல பெத்தவங்களை நீங்க அடிமைகளா தான் பாக்குறீங்க. மேடம், நம்ம எந்த சொசைட்டில வாழறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் வாழணும்ல. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் ஆளையே காணோம். இந்த ஹரிசாருக்கு டைமுக்கு சாப்பிடணுங்கிற எண்ணமே இருக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓட வேண்டியது. மணி என்ன ஆகுது? இனி எப்ப வந்து எப்ப சாப்பிட்டு எப்ப தூங்குறது? என்னடா ஆச்சு? டேய், அம்மா பாரு, என்னடா ஆச்சு? சரிடா, சரி 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 சரி, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. சரி சரி சரி, இந்த மனுஷன் போனே எடுக்க மாட்டாரு. சரி 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 சரி, ஒண்ணு இல்லடா. என்ன வயிறு வலிக்குதா? சரி 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 சரி, என்ன பண்ணலாம்? இருடா. பவி, பாப்பாக்கு நான் பால் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா வாயில இருந்து நொர தள்ளிட்டு இருக்கு பவி. இவ வேற அழுதுகிட்டே இருக்கான், வயிறு வலிக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் வரியா? சரி சரி, நான் இப்போ சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பவி, என்னாச்சு? இரு, நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம். பவி தொட்டில சுத்தி பூச்சி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சுத்தமா வச்சிருக்கேன்.
முன்னாடி சாப்பிட என்ன கொடுத்தீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே டாக்டர், குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லல்ல, அதனால பவுடர் பால் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்லா தான் குடிச்சான், ஆனா கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிடுச்சு டாக்டர். குழந்தையோட வயிறு கனமா இருக்கு. மேபி பால் பவுடர்ல தான் ஏதோ பாய்சன் கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்சனா? எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி பாத்தீங்களா? எப்பவுமே வாங்குற கடையில தான் வாங்கினேன், அதனால அதெல்லாம் ஒண்ணு நான் பார்க்கல. குழந்தைங்க விஷயத்துல எல்லாம் இப்படி அசால்ட்டா இருக்க கூடாதுமா. எந்த மெடிசன் வாங்கினாலும் செக் பண்ணி தான் வாங்கணும். பாட்டில்ல இருந்து பெட் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் கிளீன் பண்ணி ஹைஜீனிக்கா இருக்கான்னு பார்த்து தான் கொடுக்கணும். நான் குழந்தைக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் பால் பவுடர் கொண்டு வாங்க, லேபுக்கு அனுப்பி செக் பண்ணலாம். பிள்ளையாரப்பா, என் புள்ள உசுரை காப்பாத்துப்பா. உள்ள என்னோட புள்ள உசுருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த நேரம் உன்னை விட்ட வேற யார் எனக்கு இருக்கா? என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுத்துரு. உனக்கு உசுறுதான் வேணும்னா நீ ஏன் உசுரை எடுத்துக்க? ஆனா என் குழந்தைய விட்டுடு, அவன் வாழணும். அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு அனாதை ஆக்கிடாத, அவனை காப்பாத்து. நான் உன் முன்னாடி முட்டி போட்டு சுத்தி வரேன். என்ன சொல்றீங்க? குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, அதுக்கு இப்படியா வேண்டிப்பீங்க? நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க அத்தை, ஒன்னும் ஆகாது. இல்ல பவி, நான் என் முழு மனசோட தான் வேண்டிக்கிறேன். என்னோட குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டா நான் முட்டி போட்டு கோயில்ல 3 சுத்து சுத்தி வந்து என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறேன். மேடம், உங்க புள்ள இப்ப நார்மல் ஆயிட்டான், வாங்க வந்து பாருங்க. சரியாயிடுச்சா? ஆமா மேடம், டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. வரேன், வாங்கத்து போலாம். நன்றி பிள்ளையாரப்பா, நன்றி. என்னோட குழந்தை உயிரை காப்பாத்திட்ட, நன்றி. குழந்தை இப்போ கம்ப்ளீட்டா குணமாயிட்டான். இன்னைக்கு நைட் மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், காலையில நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகே டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க இப்ப ஒரு உசுர இல்ல 2 உசுரை காப்பாத்திருக்கீங்க. என் புள்ள இல்லைன்னா நான் இல்ல. ரொம்ப நன்றி டாக்டர். என் கையில என்ன மேடம் இருக்கு? நீங்க சரியான நேரத்துல வந்ததாலதான் குழந்தைய எங்களால காப்பாத்த முடிஞ்சது. இனிமே குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே. பவி, உனக்கும் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நீ மட்டும் வரலன்னா இன்னைக்கு என்னோட புள்ள
உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். உனக்கு பெரிய மனசு பவி, ரொம்ப நன்றி. என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? மேடம் வாங்க போய் குழந்தைய பார்க்கலாம். வாங்க. நீங்க போங்க, வர. வாங்க சார். பிரதிபா தம்பி எதுக்கு இப்படி பண்ணணும்? இதுல ஏதோ தப்பா இருக்கே. ஹலோ, சொல்லு மேடி. ஹாய் சார், எங்க இருக்கீங்க? அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஏன், என்னாச்சு? நல்லதா போச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். என்ன விஷயம்னு சொல்லு மேடி. சார், இங்க பெரிய கூத்தே நடக்குது சார். நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க சீக்கிரமா வாங்க. சரி, போன் வை, வரேன். சீக்கிரம் வாங்க. வரேன். என்ன வேலை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா இவங்க? நம்மள எல்லாம் ஏமாத்தணுங்கிறதுக்காக ஆதிரா மேல அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை சந்தோஷுக்கு தான் பிறந்ததுன்னு நமக்கெல்லாம் டவுட் வந்துடக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் இவ்வளவு டிராமாவும். என்னைய முறைக்கிற சந்தோஷ், உங்க அம்மா பண்ற வேலை அப்படி. நம்ம எல்லாரும் முன்னாடி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு, ஓ மை காட், சொல்றதுக்கு வாய் கூசுது. பச்சை குழந்தையே எப்படிதான் மனசு வந்துச்சோ? I can't believe it. பிரதீபா, நிறுத்துறீங்களா? சும்மா லட்சுமி மேடம் மேல பழி போடாதீங்க, ஓகே? நான் ஏன் தேவையில்லாம பழி போட போறேன்? நடந்ததெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, அதை வச்சுதான் சொல்றேன். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாரும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பாங்கல்ல. அதான் அந்த குழந்தைய பாசமா வளர்க்கிற மாதிரி வளர்த்து இவங்களே அந்த குழந்தைய இப்ப நம்ம எல்லாம் சந்தேகப்பட மாட்டோம்ல. எல்லாம் அவங்களோட மாஸ்டர் பிளான் தான். இந்த அளவுக்கா போவாங்க? பிரதீபா, லக்ஷ்மி பத்தி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. இதான் அந்த லக்ஷ்மியோட பிளானே. எவ்வளவுதான் ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் அது வெளியில தெரியாம அப்படியே மறைச்சிருவாங்க. இப்ப பாருங்க, குழந்தைக்கு விஷம் கொடுத்து அந்த குழந்தை உயிருக்கே போராடுற நிலைமையில இருக்கும் போது கூட நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. That is Lakshmi's talent. என்னடா சந்தோஷ் இதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு அவமானத்துக்கு மேல அவமானமா வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான். உங்க அம்மாவுக்கு இது புரியாம அந்த புள்ளைய தாம் பெத்த புள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. நாம ஏதாவது கேட்டா நம்மள அசிங்கப்படுத்துறா. இத பாரு, இந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்தது பிரதீபான்னு தெரிஞ்சதால போச்சு. இல்லைன்னா குழந்தை இங்க இருக்கிறது பிடிக்காம சந்தோஷ் தான் இப்படி பண்ணான்னு சொல்லி யாராவது கிளப்பி விட்டா நம்மள தானடா சொல்லுவாங்க. அதான் செஞ்சது யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க? டேய் சந்தோஷ், முதல்ல உன் பொண்டாட்டிய கண்டிச்சு வச்சுக்க. நீ எதை வேண்டான்னு வெறுக்கிறியோ அதத்தான் அவன் விரும்பி விரும்பி செய்றா. ஆமா, அந்த புள்ளைய விட்டுட்டு வான்னு சந்தோஷ் தலைப்பாட அடிச்சுக்கிட்டான். லட்சுமி அதை கேட்கல. இப்போ கொலைப்பழி வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு. இதோ இவ்வளவு அத்தை கூப்பிட்டாங்கன்னு உங்ககிட்ட கூட சொல்லாம போயிட்டான். அவ மேல போட்ட பழிய இவன் மேல போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?